ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க அடம் பிடிக்காமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேனில் 1/2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் போல் வெள்ளை ரவை ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை ரவை குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் வெள்ளை ரவையை தாராளமாக கொடுக்கலாங்க. குளிர்காலத்துலலாம் வெள்ளை ரவை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. வெயில் காலத்தில் தான் வாரத்தில் ஒரு 2-3 நாள் செஞ்சு கொடுக்கலாம். அடிக்கடி செஞ்சு கொடுக்க வேண்டாம். ஏன்னா வெள்ளை ரவை கொஞ்சம் ஹீட் இல்லைங்களா, அதனால தான். மற்றபடி குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தி. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷமாவது ஆகுங்க நல்லா குக் ஆகி வர்றதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க பழக்கலைன்னா இது ஸ்கிப் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் போல் பசும்பால் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் போல் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நட்ஸ் பவுடர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இந்த ஃபுட்டை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 வாழைப்பழத்தை இது போல் மசிச்சு வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை வாழைப்பழம் சொல்லுவேன் இல்லைங்களா, அதை தான் மசிச்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் வாழைப்பழம் கொடுத்தா சளி பிடிக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாழைப்பழம் ஆட் பண்ண தேவையில்லை. குக் பண்ணும்போது கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணலாம். என்னோட குழந்தைக்கு வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பே போதுங்க. அதனால இனிப்புக்காக நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. உங்களோட குழந்தைங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் இது கூடவே கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் ஃபுட் தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.